ரங்க 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 சொந்தம். என் புருஷனை கெட்டவன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் பொண்டாட்டி யாரு? என் புருஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆனா என் ஹஸ்பண்ட் என் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நான் ஏதோ ஒரு சங்கடத்துல இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதுவும் வேணாம், முதல்ல நம்ம 2 பேரும் பழகுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்போம், அப்புறமா எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி பெருந்தன்மையா ஒதுங்கி நின்னவரு. அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் என்ன யோகியதை இருக்கு? இங்க பார், சத்தியமா எங்களுக்கு எந்த யோகியதையும் இல்லதான். அதை நானே ஒத்துக்கிறேன். சிவா மாதிரி ஒருத்தர் உனக்கு ஹஸ்பண்டா அமைஞ்சதுக்கு உண்மையிலே நீ பெரிய புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசினா நீ ரொம்ப நல்லவன், நாட்டுல மழை பெய்யறதுக்கே நீதான் காரணம்னு நம்பிடுவேன்னு நினைக்காத. இனிமே நான் மூஞ்சில கூட முழிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த நிமிஷமே இந்த ஹாஸ்பிடலை விட்டு நான் கிளம்புறேன். என்ன சொல்ற பூஜா? என் ஹஸ்பண்ட் வந்ததும் உங்க வைஃப் இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு நீயே உன் வாயால சொல்ல. அதான் உனக்கு மரியாதை. போயிடு. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பூஜா. ஆமா, நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? சரி பூஜா, நீ சொன்ன மாதிரி உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிடுறேன். ஹலோ, போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டு போ. இது வரைக்கும் நான் சிவா கிட்ட ஒரு வைஃபா நடந்துகிட்டது இல்ல, ஆனா இனிமே நான் வைஃபா நடந்துக்க போறேன். இந்த நிமிஷம் சிவாவை தவிர வேற யாரும் என் மனசுல இல்ல. இனிமே என் வாழ்க்கையில யாரும் வரவும் முடியாது. சந்தோஷம் பூஜா. ஹலோ டாக்டர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர், வாங்க. சிவா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன டாக்டர், சொல்லுங்க. இன்னைக்கு உங்க மிஸ்ஸஸை டிஸ்சார்ஜ் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். டாக்டர், ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல. பூஜாவுக்கு கால் நல்லா குணமாகட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து வாசனை எதுவுமே பிடிக்கல. இந்த அட்மாஸ்பியரே என்ன ஒரு பெரிய நோயாளியா நினைக்க வைக்குது. அதான் வீட்டுக்கு போயிடலாம். அதான் டாக்டரே சொல்லிட்டாரே, அப்புறம் என்னங்க? இல்ல பூஜா, உன் கால் இன்னும் அதெல்லாம் சரியாயிடுச்சுங்க. என்ன டாக்டர், நான் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்ல? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் மிஸ்டர் சிவா. அப்ப நான் வரேன் மிஸ்டர் சிவா. சரிங்க டாக்டர். உங்களை பிரிஞ்சு போறது நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிஹவ், என்ன பண்றது, இந்த மாதிரி பிரிவெல்லாம் தவிர்க்க முடியாதாச்சே. இருந்தாலும் என்னையும் என் மிஸ்ஸஸையும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. மறக்க மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் பொண்டாட்டிய மறக்க மாட்டடா சந்தோஷ். ஓகே மிஸ்டர் சிவா, ரிசப்ஷன்ல கேட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிலாம் சொல்லுவாங்க, அங்க கேட்டுக்கங்க. சரிங்க டாக்டர். ஓகே. ஓகே ஓகே டாக்டர். இனிமே ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. சுத்த வேஸ்ட். அப்படிலாம் சொல்லாத பூஜா. சந்தோஷ் இஸ் பெஸ்ட் டாக்டர். சரிங்க, நீங்க போய் டிஸ்சார்ஜ் பண்ற ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு வாங்க. சரி, இரு வரேன். சந்தோஷத்தையும் கெடுக்கிறத தவிர வேற என்ன? அந்த அளவுக்கு நல்லவரான என் புருஷனை பத்தி அபாண்டமா சொல்லிட்டு இருக்கியா?
வா சந்தோஷ். ச்சே. என்ன தூங்கிட்டு இருந்தியா? இல்ல சந்தோஷ். இல்ல ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கே, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்குமே. அந்த நிம்மதியிலையும் சந்தோஷத்திலையும் நன்னா தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்டேன். என்ன சந்தோஷ், ஏன் என்னமோ மாதிரி பேசுற? என்னவோ மாதிரி பேசுறானா? எப்படி? நான் ஒன்னும் பண்ணல, ஆனா நான் ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்றியே. நீ ரொம்ப பெரிய மனுஷி விசா. பெரிய மனுஷாளுக்கு தான் தான் பண்ற நல்ல காரியம் எல்லாம் சட்டுன்னு மறந்து போயிடுமா. அதே மாதிரிதான் நீயும், நீ பண்ண நல்ல காரியத்தை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியே. என்ன இன்னும் ஞாபகத்துக்கு வரலையோ? என்ன சந்தோஷ்? நான் சொல்லட்டுமா? நீ பண்ண நல்ல காரியத்தை பூஜாவை போய் பார்த்து அவன் மனசை கெடுக்க பார்த்திருக்கியே, இது நல்ல காரியம் தானே? அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் விசாகா. என்ன பூஜையை போய் பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல அதையும் மறந்துட்டியா? வாயை திறந்து பேசு. எதுக்கு இப்படி பண்ண? பூஜாவை போய் உன்னை யார் பார்க்க சொன்னது? இல்ல சந்தோஷ், பூஜாவை நான் சும்மா தான் போய் பார்த்தேன். சும்மாண்ணா? எதுக்கு? அவளை போய் பார்த்து நல்லா விசாரிக்க போனியோ? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம நீ பூஜாவை போய் பார்த்தது பெரிய தப்பு. அது போதாதுன்னு அதுக்கு மேல பச்சையை போய் வேற சொல்லிருக்க. இல்ல சந்தோஷ், அத டேய், நீ போய் இப்படிலாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த நிமிஷம் உன் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கு, அதே நேரத்துல வேதனையாவும் இருக்கு. நீ எதுக்கு இப்படி பண்ண? இது பாரு, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் கூட நான் வாழாம இருக்கிறதுனால நான் பூஜாவோட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறியா? அதுக்காக அவகிட்டே போய் அவ ஹஸ்பண்ட பத்தி தப்பு தப்பா சொன்னியா? நீ பூஜாவோட ஹஸ்பண்ட் கெட்டவரு, அவர் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னா அதை அவன் நம்பி தான் புருஷனை விட்டுட்டு என்னோட ஓடி வந்துருவாளா? அவ அப்படி ஓடி வந்தா அவளோட சேர்ந்து நான் வாழ்ந்துருவானோ? என்ன முட்டாள்தனமான யோசனை உன்கிட்ட இருக்கு? ரங்க 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 நாதா, ரங்க 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 நாதா. இது என்ன சினிமாவா இல்ல சீரியலா? பிரிஞ்சு போறதுக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கும் இல்ல உனக்கு என்ன அவ்வளவு ஈஸியா போச்சா? இது பார், பிரிஞ்சு போனது எவ்வளவு பெரிய வலியோ அதை விட பெரிய வலி இனிமே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது. இனிமே நானும் பூஜாவும் ஒண்ணு சேரணும்னு நீ நினைக்கிறதே தப்பு. இதுக்காக ஒரு அப்பாவி மனுஷன் மேல அபாண்டமா பழி போடுறது பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? இனிமே இந்த மாதிரி அயோக்கியத்தனம் உன் புத்தியில வரக்கூடாது. சிவா உண்மையிலே ரொம்ப நல்லவன். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு பூஜா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இத பார், தயவு செஞ்சு பூஜாவுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல லைஃபை நீயே கெடுத்துறாத. பூஜை என்ன கண்டபடி திட்டா, பயங்கர கோவமா பேசிட்டா. ஆனா அதெல்லாம் விட என் ஹஸ்பண்டோட தான் இனிமே சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லிருக்கா. அவ சந்தோஷமா வாழணும், தான் ஹஸ்பண்டோட எந்த குறையும் இல்லாம ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். இதை யார் கெடுத்தாலும் என்ன தாய்க்க முடியாது, அது நீயாவே இருந்தாலும். அந்த சிவா ஒரு பசுந்தோல் போட்டிய புலி. அது தெரியாம பூஜா மட்டும் இல்ல, நீயும் நல்லா ஏமாந்துட்டு இருக்க சந்தோஷ். இப்போ நீ என்ன கோச்சிக்கிட்டதை விட எனக்கு அதுதான் பெரிய வேதனையா இருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன். ஆனா அந்த புலி பூஜாவை சாகடிக்காம விடாத சந்தோஷ். அதை எப்படி நான் தடுத்து நிறுத்த போறேன்னு தெரியல.
வா பூஜா, பார்த்து பார்த்து பொறுமையா, மெதுவா 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 கரெக்ட். ஆ, பார்த்து வா. பொறுமையா பொறுமையா வா. பேமெண்ட்டை நான் அப்புறமா ஆஃபீஸ் கொடுத்து வரேன். சரிங்க சார். ம், பார்த்து பொறுமையா வா, மெதுவா. பார்த்து மெதுவா மெதுவா கலெக்ட் வை. அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல. பாவன், நீ வேற ரொம்ப நேரமா நிக்கிற. இருக்கட்டும்ங்க. அத்தை ஏதாவது வேலையா இருப்பாங்க. பூஜா, என்னடா சிவா, பூஜாவை அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்ட? என்னம்மா பண்றது? டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோன்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி, அவளை உள்ள கூட்டிட்டு வா. அவளை பார்த்து கூட்டிட்டு வாடா. ம், சரிம்மா. பாத்துமா, மெதுவா வா. அவசரப்படாத, பொறுமையா வா. ஆ. பூஜா, உனக்கு கால் சரியாகிற வரைக்கும் மாடி ரூம் வேணாம், நீ கீழே தங்கிக்கோ, சரியா? சரிங்க. சிவா, வரும்போது அவளுக்கு தேவையான மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சரி. பொறுமையா வா, பார்த்து பார்த்து பொறுமையா வா. நீ படுத்துக்க பூஜா, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்துடுறேன். ம், சரிங்க அத்தை. ம். என்ன பூஜா, என்ன வேணும்? அது வந்து அது சொல்லு பூஜா. நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன? நமக்கு கல்யாணமான அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமேன்ற முடிவெடுத்தோம்ல. ஆமா, அதான் சொல்றேன். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இன்னைக்கு சி போங்க. என்ன வைக்கப்படுற? பின்ன என்ன, இதெல்லாம் போய் என்கிட்டயா கேட்பாங்க? உங்ககிட்ட கேட்காம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கிட்டயா போய் கேட்க முடியும்? இன்னைக்கு எதுவும் வேணாம், நீ நல்லா ரெஸ்ட் எடு. விசேஷத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். என்ன? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். நான் எது சொன்னாலும் உனக்கு சம்மதமா? செத்து போன்னு சொல்றேன். செத்து போவியாடி நாயே.
ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா நான் சமீபத்தில் பார்த்த ஜாதகங்களில் 2 மணியான ஜாதகங்கள். ஒன்று உங்கள் பையனோட ஜாதகம், இன்னொன்று உங்கள் மாட்டு பொண்ணோட ஜாதகம். 10க்கு 10 பொருத்தங்கள் இருக்கிற ஜாதகங்களை பார்க்கறது இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வமா. அப்படி ஒரு பொருத்தமான ஜாதகம் இவா 2 பேரோட ஜாதகமும். ஜாதகத்தில் இருக்கிற இந்த பொருத்தம் இவா வாழ்க்கையிலையும் இருக்கும். நீங்க எப்படி சொல்றே? ஆனா இவ கொடுத்தனும் நிம்மதி இல்லாம இருக்கே சுவாமி. ஆமடையானும் பொண்டாட்டியும் இப்ப தனித்தனி தீவா வாழ்ந்துட்டு இருக்காளே. இது தெரிஞ்சதும் என் மனசு நொறுங்கி போயிடுத்து ஜோசியரே. நான் எந்த ஜென்மத்துல எந்த குருவி கூட்ட கலைச்சேனோ, என்ன பாவம் பண்ணேனோ, என் குழந்தை எல்லாம் ஏதோ மனப்பிணக்கோட வாழ்ந்துட்டு இருக்கா. இது என்ன எனக்கு தெரியல. என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன பரிகாரம் இருக்கோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவாளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு புரியல சுவாமி. நீங்க தான் நல்ல வழியை காட்டணும் சுவாமி. அம்மா, உங்க வேதனை எனக்கு புரியுது. உங்க சந்தேகத்துக்கான பதில் இந்த ஜாதகத்திலேயே இருக்கு. நான் அடுத்ததா அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். ஆமாம்மா, இவா 2 பேரோட ஜாதகமும் என்னதான் மணியான ஜாதகமா இருந்தாலும் இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் இவாளுக்கு அனுகூலமா சந்தோஷகரமானதா இல்லையேம்மா. தெய்வீக சக்தியையே ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் இந்த கிரக சக்திகள்னு சொல்லுவா. அப்படி இருக்கிறப்போ சாதாரண மனுஷாலால இந்த கிரகங்களோட பாதிப்புல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? உங்க பையன் மாட்டு பொண்ணோட ஜாதக கட்டங்களை வச்சு பார்க்கறச்சு இப்ப இவாளுக்கு நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள் சரியில்லைங்கிறது தெரியறது. உங்க பையனுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. உங்க மாட்டு பொண்ணுக்கோ ராகு தசை சரியில்லை. இவாளுக்கு இப்போ விவாகம் ஆகியிருக்கவே கூடாது. அதனாலதான் இவ்வளவு சங்கடமும். ஆனா இந்த சங்கடம் எல்லாம் மார்கழி மாச பனி போலதான். வந்தது தெரியும், போனது தெரியாது. உங்க பையனுக்கும் உங்க மாட்டு பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தத்தோடு சேர்ந்து மன பொருத்தமும் அமோகமா இருக்கு. இந்த மன பொருத்தம் தான் எல்லா சங்கடத்தையும் மீறி இப்ப இவா 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீள். அவ வாழ்க்கை எப்பவும் நன்னா இருக்கும். அவளுக்குள்ள ஏற்படுற சங்கடங்களையும் சச்சரவுகளையும் அவளே சமாளிச்சுப்பா. அதோட உங்களவங்கள கிரகத்துக்கும் மீறினது
அந்த ஸ்ரீமன் நாராயணனோட சக்தின்னு நம்புறவா நீங்க. அதனால உங்க ரங்கநாதர் மேல பாரத்தை போட்டுடுங்க. எல்லாத்தையும் அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். இனிமே நீங்க அவ 2 பேரை பத்தியும் கவலையே பட வேண்டாம். சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற சந்தோஷ்? தப்பு பண்ணவன் நான், அதனால நான் தான் சாரி கேட்கணும். இல்ல விசா, நீ பண்ணது எல்லாமே என் நல்லதுக்கு தான். அது தெரிஞ்சும் நான் உன்னை திட்டினது என் தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. சாரி. ஆனா ஒண்ணு நீ புரிஞ்சுக்க விசா, என் லைஃப்ல இனிமே எனக்குன்னு நல்லது எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை சரி பண்ணுங்கிறதுக்காக நீ எந்த வேண்டாத வேலையும் பார்க்காத. வேணும்னா உன் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும்னா சொல்லு. அதுக்காக நான் எது வேணா பண்ண தயாரா இருக்கேன். பூஜை என் வாழ்க்கை விட்டு போனவளாவே இருக்கட்டும். அவளை மறுபடியும் இனிமே என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத. பூஜாக்கு சிவா தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. பூஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு சாதாரண கால் பிராக்சர் கூட பொறுத்துக்க முடியாம அந்த சிவா எப்படி தவிச்சாரு துடிச்சாருன்னு தெரியுமா? ஆயில கீழே ஊற்றி வச்சுட்டு அவளை கூப்பிட்டேன். வேகமா வந்தவ ஆயில காலை வச்சு கீழே விழுந்துட்டான். அப்படியே வழியில துடிச்சா பாருங்க ஒரு துடிப்பு. அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ பரவசமா இருந்துச்சு. பூஜை என் மேல இருக்க கோவத்துல என் வாயாலேயே டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சிவா கிட்ட சொல்ல வச்சுட்டா. இந்நேரத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிருப்பா. இனிமே நம்ம லைஃப்லயே அவ வரமாட்டான். வராமையே இருக்கட்டும். ஆனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அது மட்டும் தான் நம்மளுடைய வேண்டுதலா இருக்கட்டும். சரி சந்தோஷ், நான் எந்த கடவுள்கிட்ட என்னன்னு வேண்டிப்பேன். பூஜா இப்படி போய் ஒரு பொதுக்குழியில மாட்டின்னு இருக்காளே, பெருமாளே நீதான் காப்பாத்தணும். எது எப்படி இருந்தாலும் உன்னை நான் திட்டினது, உன் மேல கோவப்பட்டது எல்லாமே தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே உன் மனசை துன்புறுத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே உன் மனசை புண்படுத்துற மாதிரி நானும் நடந்துக்க மாட்டேன் சந்தோஷ். ரொம்ப பசிக்குது. டின்னர் ரெடியா? சரி வா சாப்பிடலாம்.